நமஸ்காரம். ஓம் மகாஸ்ரீ சத்குரு அகத்த குருவே நமக. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி அகத்தியர் வழிபாட கஜராஜ சுவாமிகளுக்கு ஏன் கொடுத்தாங்க, எப்படி உலகத்துல இருக்கிற ஒரு செம்மையான மனிதர்களை தேர்ந்தெடுத்து தன்னோட வழிகளை பரப்புறதா ஐயா இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. கஜராஜ சுவாமிகள் மாதிரி எத்தனையோ ஆத்மாக்களை ஐயன் பெருமான் ஆட்கொண்டு உலக மக்களை நல்வழிப்படுத்தி மோட்சத்தின் பாதையில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நாம் அகத்தியர் வழிபாடுனா என்ன, வழிபாடை பத்தி அகத்திய பெருமான் என்ன சொன்னாங்க, அப்புறம் குருவை பத்தி அகத்திய பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் குருக்கும் சிஷ்யன் எப்படி, அப்புறம் தியானத்தின் முறை, அதோட சக்கரங்கள் விவரிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ வரைக்கும் ஆன்மீகத்துல நம்ம நிறைய பேசும் பொருளா ஆயிடுச்சு. ஆன்மீகம்ங்கிறது இங்க போனா இது நடக்கும், அங்க போனா அது நடக்கும், எல்லாமே நடக்கும். உண்மையா அத்தனை பரிகாரம் சொன்ன கோவில்கள்லாம் என்ன சும்மாவான்னு சில பேர் கேட்பாங்க. அத்தனையும் உண்மை இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை மீறி தன்னை உணர்தல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம யாரு, எதற்காக இந்த பிறப்பு, எதற்காக இந்த போராட்டம்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் பரிகாரம், நம்மளோட அன்றாட இன்னல்களை போக்குறதுக்கான வழிகளும் உங்களுக்கு இதன் மூலமா ஒரு விடை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குதான் சொல்றாங்க, எதுக்காக முதல்ல சாமி கும்பிட்றன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ எதுக்குப்பா இந்த பிறப்பு எடுத்திருக்க? உங்களுக்கு அம்மாவா, அப்பாவா, ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு குழந்தைகளா, உங்களோட சுற்றத்தார்களா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிறவியில தான் உங்களுக்கு அந்த ஒரு பந்தத்தை உருவாக்கி இருக்காங்க. போன ஜென்மம், இன்னும் எத்தனை ஜென்மம் நம்ம எடுத்தோமோ எத்தனை ஜென்மம் பிறகு இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியல. அது மட்டுமல்லாது எத்தனை ஜென்மம் கடந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்னு இருக்குல்ல. நான் யாருன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு அரிய பிறப்பா எடுத்துக்கலாம். அதுலயும் இப்போ என்னடா இவ அஸ்ட்ராலஜி பேசுறா அப்படின்னு நினைக்காதீங்க. கடகத்துல குரு உச்சமாகிறதும் மீனத்துல தன்னோட ஆட்சி வீடா சனி பகவான் அங்க இருக்கிறதும் லைக் ஒரு பெரிய கோயின்சிடன்ஸா சொல்றாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில. இந்த மாதிரி வரும்போது ஒரு யுகம், ஒரு ரிஃபைன்மெண்ட் கண்டிப்பா அதுல நடக்கும். நவக்கிரகங்கள்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? அரிதான உலகத்துல எத்தனை எந்தெந்த நாட்டுல இத அங்கீகரிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா சதர்ன் ரீஜியன்ல நம்மளுக்கு பர்டிகுலரா தமிழ்நாட்டுல உங்களுக்கு இத்தனை நவக்கிரகங்கள் ஏன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அன்னைக்கு ஒரு அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு தெரிஞ்ச வாய்ப்புகள். அவங்க கர்நாடகா பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களோட பிறப்பு, ஐ மீன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அடுத்த ஜென்மத்துல ஐயா கிட்ட பிறப்பு கேட்கும் போது தமிழ்நாட்டுல பிறக்கணும்னு கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு பழம்பெரும் காப்பியங்கள், பழம்பெரும் நூல்கள், புராணங்கள்லாம், இதிகாசங்கள்லாம் உங்களோட தமிழ்நாட்டுல நிறைய வளம் மிக்கதா இருக்கு இல்லையா? அதுவும் இல்லாம நவக்கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன போதுதான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. ஏன் தெரிஞ்சுக்கிறோம், எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். இவன் என்னடா புண்ணியத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கனெக்ட் பண்றா. உண்மையா நம்மளுக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட புண்ணியம் தேவைங்க. அதீத புண்ணியம் பண்ணாலும் ரொம்ப பெரிய ஆபத்து, அதீத பாவம் பண்ணாலும் ரொம்ப பெரிய ஆபத்து. அதீத புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு 100 கோடி இருக்கிற ஒருத்தர் வீட்டுல ஒரு நாய்க்குட்டியா இருப்பீங்க. அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? கடவுளை நினைக்க முடியுமா? கடவுளை தியானம் பண்ண முடியுதா? அந்த பிராப்தம் இருக்குமா? இல்லைல்ல. அதுக்குதான் சொல்றாங்க சமநிலை வேணும்னு.
எந்த புண்ணியமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்கள் கெடுதலா இருக்கட்டும், கெடுதல்னு நினைச்சு திரும்ப திரும்ப அதை பண்ணீங்கன்னா அது பெரிய பாவங்க. அதனால எல்லா விஷயத்துலயும் ஒரு நியூட்ரலா இருக்கிறதுக்கான சமநிலைய கொண்டு வர்றதுக்கு ஆன்மீகம் ரொம்ப தேவை. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளால ஒரு விஷயத்த ஒரு கன்சிஸ்டன்சியா பண்ண முடியல. ஃபோன் அடிக்ஷன், மாயை, அது மாயை தான் இல்லையா? நம்மளால ஒரு தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோவை நம்மளால இப்ப பார்க்க முடியல. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஷார்ட்ஸ் நம்மள இப்படி பழகிருச்சு. 1 மினிட் வீடியோவை தான் பார்த்து 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 பிரைன் வந்து அதே மாதிரி ஒரு ஒரு வீடியோவை தான் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு விரும்புது. என்ன சொல்ல வராங்க, ஆன்மீகத்துல என்னன்னு புரிஞ்சுக்கிற தெரியாம மாயையில் அகப்பட்டு பல வழிகள்ல போயிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் கண்டிப்பா தேவை. அதுலயும் நம்மளுக்கு வந்து இப்படி கிடைச்சிருக்கிறது வந்து நம்மளோட பெரும் புண்ணியம். மேலும் ஐயன் தொடர்ந்து வழி நடத்தட்டும். அதுவே என்னோட பெரிய பெரிய ஆசை. நமஸ்காரம்.